அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் 3 வீக்ஸுக்கு அப்புறம் மாடி தோட்டத்தை பார்க்க வந்தோம். 2 நாளாக நல்லா மழை, எல்லாமே கருவேப்பிலையிலேருந்து எல்லாமே நல்லா துளிர் விட்டு வந்துட்டு பாருங்கள். நான் நொடிச்சு எடுக்க எப்படி கிளைகளாக வருது பாருங்கள். கருவேப்பிலை முருங்கையெல்லாம் உடச்சி தான் வளர்க்கணும் பாருங்கள். ஒரு கம்பில் 3-4 தடவை உடச்சது எத்தனை இது வந்துட்டு பாருங்கள், எத்தனை பிரான்ச்சஸ் வந்துட்டு பாருங்கள். வெறும் ஒரு கம்பு தான். அதில் நான் உடச்சி எடுக்க அந்த கருவேப்பிலை பக்கமாக நல்லா துளிர் வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் அப்படித்தான் எப்படி வருது பாருங்கள். சப்போட்டா சீத்தா ஏன்னு தெரியல, கரியுது. அதே மாதிரி இந்த புதினாவும் நல்லா துளிர் விட்டுது. ரோஜா பட்டு பயிற்சி, புது ரோஜா வாங்கி வைக்கணும். நர்சரிக்கு போனால் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ரோஜா வாங்கும் போது. அதுக்கப்புறம் கீரையைத்தான் அறுவடை பண்ணணும், டைமே இல்லை. பாவைக்காய் பறிக்க வந்தால் ஏற்கனவே ஒன்று ரொம்ப பழுத்து போய் கிடக்குது. சரி, இதை நம்ம விதைக்கு விட்டுரும் அப்படின்னு போட்டுட்டேன். இன்னும் பாருங்கள், குட்டி குட்டியாக கிடக்கு பாருங்கள். இன்னொரு பாவைக்காய் கிடக்கு பாருங்கள். இதை பறிச்சிரும், அப்புறம் இதுவும் பழுத்துரும். இந்த பாவைக்காவை பறிச்சிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் பறிச்சிட்டேன். பாவைக்காய் இந்த தடவை நல்லா காய்க்குது. பிஞ்சு அப்படி அடிச்சிருக்கு பாருங்கள், எக்கச்சக்க பிஞ்சு அடிச்சிருக்கு. அது இலைக்கு பக்கத்தில் கிடக்கிறனால நமக்கு தெரிய மாட்டேங்குது, எல்லாமே கலர் பச்சையாகவே இருக்குது. இன்றைக்கி தான் பார்க்குறேன், ஒரு பாவைக்காய் பழுத்துருக்குது. சரி, அதை விதைக்கு போட்டேன். அதுக்கப்புறம் மிளகாயும் நிறைய கிடக்குதுங்க பாருங்கங்க, எக்கச்சக்க மிளகாய் கிடக்குது. பிச்சி பூ பூக்க ஆரம்பிச்சிட்டுங்க. நான் இந்த பூவை பறித்து நம்ம மேஜியில் ஒரு கிண்ணத்தில் வச்சுருவேன். 1-2 பூ தான் மணக்கும் நல்லா பாருங்கள். தண்டைங்கீரை, இந்த ரோஜாவில் தண்டைங்கீரை வளர இந்த ரோஜா அப்படியே இதாகுது. இதை எடுக்கணும். இந்த லில்லி பூ பாருங்கள், பூக்க ஆரம்பிச்சிட்டு. இது சாயங்காலம் தான் நிறைய பூக்கும். இந்த ஒரு முருங்கைக்காய் கிடக்கு. இதை நாளைக்கு தான் பறிக்கணும். மழை, நல்ல மழை பெஞ்சிச்சு. இந்த புதினாவை பாருங்கள், இந்த மிளகாய் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். 3 தொட்டியில் புதினா தான் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு பாருங்கள், உருளைக்கிழங்கு அழகாக வந்துடுச்சு. ஒரே ஒரு அவரைக்காய். மாதுளையிலே நிறைய மொட்டை அடிச்சிட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பாவைக்காய். இதுதான் இன்றைக்கி சும்மா பறிக்க வந்தேன். இந்த தக்காளியை பெருசாக வளர்ந்துருச்சு, நிறைய தக்காளி வளர்ந்துருக்கு. இது ஒன்று நட்டிரும், மெதுவாக வேறாக்காமல் எடுக்கணும். இதை பாருங்கள், இப்படி எடுக்கணும். இதை இதில் நட்டி வச்சிடும். இப்போ சப்போர்ட்டிவாக ஒரு குச்சி நட்டி வச்சிடும். சரியாக வளரும். இன்னும் தண்ணி ஊற்றிடும். இங்கே பாருங்கள், ஒரு பாவைக்காய் செடி. இந்த வெண்டைக்காய் விற்ற பூனை வந்தேன். இந்த கொஞ்சோண்டு வெண்டைக்காய் விற்று இருக்கு. இருக்கு, இதே ஊனிரும். இந்த காலை வெயிலில் கொஞ்சம் நேரம் நிற்பேன். ஒரு 20 நிமிஷமாவது நிற்குவேன்.
இருக்கு வெண்டைக்காய். இதை விற்ற ஊனிடும். இப்படி ஒரு குழி, இப்படி ஒரு குழி. ஒவ்வொன்றிலே 2 வித்து மூடிடணும். இதில் 2 வித்து, இதில் 2 வித்து. 2 வித்து போட்டால் தான் ஏதாவது ஒன்று முளையும். அதுக்கப்புறம் மிளகா. இது நல்லா வளர்ந்த பிறகு பிடுங்கி தனித்தனியாக நட்டி வைக்கணும். இது வந்து கத்தரிக்காய். இந்த கத்தரிக்காயை ஒரு தொட்டியில் மொத்தமாக போட்டுட்டு கத்தரிக்காய் வளர்ந்ததுக்கப்புறம் கத்தரிக்காய் நாற்றை பிடுங்கி நடும். இது இன்னொரு தொட்டி. புதினா பாருங்கள் எவ்வளோ இருக்கு. இப்படி ஒரு கோடு போட்டுட்டு கத்தரிக்காய் விற்று அப்படி தூவிடும். மண்ணை மேலே லைட்டாக போட்டு விட்ருங்க. இதுக்கு தண்ணி லைட்டாக தான் தொளிக்கணும். வளர்ந்த பிறகு காட்டுறேன். தண்டைங்கீரை தான் நிறைய வளர்ந்துருக்கு, எக்கச்சக்கம். இதுலேயும் புதினா தான். இன்னொரு தக்காளி இருக்குது, இதையும் நட்டிரும். இதாக இருக்குது, 2 இருக்குது. இந்த 2ஐயும் எடுத்துகிட்டு மெதுவாக எடுக்கணும். இதில் நிறைய மிளகாய் நிறைய வளர்ந்துருக்குதுங்க. அது நல்லா இன்னும் கொஞ்சம் வளரட்டும். ஒரு 2 வீக்ஸ் 2 வாரம் கழித்து தான் அதை நடணும். இந்த 2 தக்காளி செடியை நட்டிரும். இந்த சுண்டைக்காய் பட்டு போயிட்டு அழுகிருச்சு. இதில் அந்த தக்காளி நட்டிரும். இப்படி கையால் நல்லா மண்ணை அமுக்கி இப்படி வைக்கணும். பிடிச்சி டைட்டாக வைக்கணும். அப்போ தான் இந்த தக்காளி வந்து நல்லா வளரும். சரி, அவரைக்காலையும் பூ நல்லா வச்சிருக்கு. இதுதாங்க பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும் பாருங்கள். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. குரோட்டன்ஸ் வளரலைன்னு இதான் துளிர் வருது. இப்போ துளசி, கருந்துளசி தான் நிறைய நிற்கிது. சரி, பாவைக்காயில் வந்து 1 தான் கிடச்சிச்சு பாருங்கள். ஒரே ஒரு பாவைக்காய். இது 1 வந்து பழுத்துருச்சு. இது விதைக்கு விட்டுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தினம் வரும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோவோட உங்களை பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.